கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியுமாக இந்த ஒரு நேரத்திலும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாம் நினைவு கூறக்கூடிய நாளுக்கு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அநேக சத்தியங்கள் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிற விசுவாசத்தோட ஒவ்வொரு பாடங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதுலேயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11வது பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கரெக்டாக நினைக்கிறேன், 11வது பாடம். ஸோ இந்த பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற தலைப்பு இங்கிலீஷில். தமிழில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ரகசியம் அல்லது கிறிஸ்துவை பற்றின ரகசியம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதில் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. இப்போ அதை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் தலைப்பை மட்டும் உள்வாங்கிக்கோங்க, அப்புறம் நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் மறுபடியும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிற இந்த ஒரு விஷயத்தை கிறிஸ்துவின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மெமோரியல் சப்ஜெக்டில் அப்பம், திராட்சரசம், அப்புறம் சிலுவையின் பாடுகள், இதை பற்றி நம்ம பார்க்குறோம். இல்லைன்னு சொல்கிறதில்ல, அதை தான் நம்ம தியானிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதான் தேவை, அது நம்முடைய மைண்டில் தான் உள்ளே போகணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் நாம் எந்த நிலைமையில் போய் நினைவு கூறுதல் அனுசரிக்க போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். கிறிஸ்து எப்படி இருக்கிறாங்கிறத விட நாம் எந்த நிலைமையில் போய் இதை அனுசரிக்க போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இப்போ கூட தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், ஏப்ரல் 4ஆம் தேதி நினைவு கூறுதல் அனுசரிக்கிற அளவுக்கு நம்ம தகுதி ஆகிட்டோமான்னு கேட்டால் நம்முடைய பதில் என்னவா தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ எதை அதிகமாக பார்க்க வேண்டியதுன்னா நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய சத்தியங்கள். அந்த அடிப்படையில் நினைவு கூறுதலுக்காக நம்ம இன்னைக்கு பார்க்கிற இந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு கிறிஸ்துவை பற்றின ரகசியம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில், இந்த சாப்டரில் 3ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய வசனங்களை நம்ம 3 தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த மிஸ்ட்ரி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். அடுத்தது நாலேஜ் இன் த மிஸ்ட்ரி, 3வது ஃபெலோஷிப் ஆஃப் த மிஸ்ட்ரி. தமிழில் உள்வாங்கிக்கலாம். நம்ம அதை 3 தலைப்பின் கீழ் தான் இந்த 3, அதாவது இந்த 3ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய விஷயத்தை நம்ம படிக்க போகிறத, கிறிஸ்துவின் ரகசியத்தை 3 தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். ஒன்று தமிழே படிச்சிடலாம், கிறிஸ்துவை பற்றின ரகசியம், அது ஃபர்ஸ்ட் டாபிக்கு. 2வது கிறிஸ்துடைய ரகசியத்தில் அந்த ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்துவை பற்றின ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த ரகசியத்தில் இருக்கக்கூடிய ஞானம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அந்த கிறிஸ்துடைய ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஐக்கியம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். உள் வாங்கிட்டீங்களா? ஒரு தடவை சொல்லிடலாமா 3 தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு? முதல்ல கிறிஸ்துவை பற்றின ரகசியம், கரெக்ட். அடுத்தது அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிற ஞானம், அறிவு என்னங்கிறத படிக்க போறோம். அதுக்கு அடுத்தது அந்த ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை பத்தி படிக்க போறோம். ஸோ இது 3மே எங்க இருக்குன்னு படிச்சோம்னா எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு படிச்சோம். முழு வசனங்களையும் நம்ம போடல, இந்த 3 வசனங்களை மட்டும் போடுறேன். வாசிக்கும் போது நம்ம படிச்ச ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு வசனத்துக்கு கொடுக்க நீங்க பார்க்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ரகசியத்தை எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னா வெளிப்படுத்தி. இப்ப யார் பேசிட்டு இருக்காங்க? சோ பவுலுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காராமா, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்திருக்காராமா. யாரை பத்தின ரகசியம்? கிறிஸ்துவை பற்றின ரகசியம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம் நம்ம? அந்த ரகசியத்தில் உள்ள ஞானம். அதான் 5வது வசனம். வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை நீங்கள் வாசிக்கையில், அந்த கிறிஸ்துடைய ரகசியத்தை நீங்க வாசிக்கையில், கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ண வேண்டிய வார்த்தைகள். இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. செகண்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுடைய ரகசியத்தில் உள்ள ஞானம். இப்ப பவுல் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா, அந்த ரகசியத்தை பத்தி நான் பேசல, அந்த ரகசியம்ங்கிறது ஒரு ஞானம்னு நான் பேசல, அந்த ரகசியத்துல எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை பத்தி நான் பேசுறேங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ரகசியத்துல எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை பத்தி அவர் பேசுறாரு. எனக்கு அவருக்கு உண்டாயிருக்கிற அறிவை பத்தி பேசுறாரு. இது செகண்ட் டாபிக். 3வது டாபிக் என்ன? எபேசியர் 3ஆம் அதிகாரம். 3வது டாபிக் என்ன? அந்த ரகசியத்துக்குள்ள இருக்கிற ஐக்கியம். இந்த 3 தான் தலைப்பு. இப்ப இந்த ஐக்கியத்தை பத்தி அவர் எக்ஸ்பிரஸ் பண்றார். 11ஆம் வசனம் வாசிங்க. இப்ப எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று. ஐக்கியம் கூட ஆதி காலம் முதல் மறைஞ்சிருக்குது. எதனுடைய ஐக்கியம்னா நம்ம கண்டுபிடிக்க போற கிறிஸ்துவை பற்றின ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று
எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இதை வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, அருளப்பட்டிருக்குன்னு யார் சொன்னா? பவுல். சோ இப்ப அவருக்கு அருளப்பட்ட அந்த கிருபையை அவர் வெளிப்படுத்தி காமிச்சிட்டாரா? அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபை வெளிப்படுத்தி காமிச்சிட்டாருன்னு கேட்கிறேன். வெளிப்படுத்தி காமிச்சதுனால தான் வசனத்தில் அதை நம்ம படிக்கிறோம். சோ என்னென்ன தலைப்பின் கீழே படிக்க போறோம்? ரீகால் பண்ணுங்க. 1 ரகசியம், ரகசியத்தில் உள்ள ஞானம், உள்ள ஐக்கியம். இப்ப நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ரகசியம். கரெக்ட். ரகசியம் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ரகசியம் என்னங்கிறத கண்டுபிடிக்காம அதுல இருக்கிற ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுல இருக்கிற ஐக்கியத்தை நான் ரொம்ப ஸ்பீடா போறேன். ஏன்னா செகண்ட் 2 டாபிக் தான் ரொம்ப முக்கியமானது. இதுல ரகசியங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுவும் ஆதி காலம் முதல் மறைஞ்சிருந்ததுனால இப்ப அது பவுல் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் எதை சொல்றாருன்னா ரகசியம் முதல்ல கண்டுபிடிச்சலாங்கிறார். நீங்க சொல்லுங்க, என்ன ரகசியத்தை பத்தி பவுல் எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல பேசியிருக்காருங்கிறத கொலோசியர் நிருபத்தில் எழுதியிருக்கார். வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த என்ன ஆயிட்டாரு? சித்தமாயிட்டார். இவர் வெளிப்படுத்திட்டார், சித்தமானார். அந்த ரகசியம் என்னன்னா கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு. அந்த ரகசியம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த. அப்ப சிம்பிளா சொன்னா அவர் டீல் பண்ற இந்த சாப்டர் இருக்கிற ரகசியம்ங்கிறது என்ன? வேற ஒண்ணுமே இல்ல. கிறிஸ்து யாருக்குள்ள இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு. புரிஞ்சது? இது நமக்கு ரகசியமா இல்ல, ஏன்னா நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். கரெக்டா? இது நமக்கு புது விஷயம் இல்ல, நமக்கு ரகசியம் இல்ல, முன்னாடியே படிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன் பவுல் இதை ரகசியம் சொல்றாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன் சொல்றாருன்னா, முதல்ல கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு ரகசியம், தனியா விட்டுறலாம். அப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சரியான பதில், அனாயிண்டட். பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரையெல்லாம் தேவன் அனாயிண்ட் பண்ணுவார்? ராஜாக்கள், ஆசாரி. எதுக்காக அனாயிண்ட் பண்ணுவார்? தேவனுடைய. அப்ப ஒருத்தர் அபிஷேகம் தேவன் பண்ணிட்டார்னா அவர் ஒரு வேலைக்காக, தேவனுடைய வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். கிளியரா இருக்கா உங்களுக்கு? இது ஸ்பீடா தான் போகணும், என்ன சப்ஜெக்ட் 1 ஹவர்ல முடிக்கணும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார், ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்படுறாருன்னா அவர் ஏதோ ஒரு வேலைக்கு தேவன் என்ன பண்ணிருக்கார்? அவரை பிக்ஸ் பண்ணிருக்கார். சர்டன் ஒர்க்குக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பிக்ஸ் பண்ணிருக்கார். அதே மாதிரிதான் தேவன் இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு ஒர்க்குக்காக பிக்ஸ் பண்ணார். கரெக்டுங்களா? சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அனாயிண்டட்ங்கிற பேரை எப்படி தமிழை நம்ம மொழிபெயர்த்து சொல்றோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். கரெக்டுங்களா? இப்ப அந்த ரகசியம் என்னன்னா, அந்த கிறிஸ்து யாருக்குள்ள இருக்காரமா? நமக்குள்ள இருக்காருங்கிறது ரகசியம். ஏன் ரகசியம்னா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார், அவர் அனாயிண்ட் பண்ணிருக்கார், அவர் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், தேவன் அவருக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு ஒர்க் கொடுத்திருக்கார். அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டு காலத்துல பல தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவன் சொல்லி கூட ஒருத்தருக்குமே அது புரியல. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தருக்குமே புரியலங்கிறத புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு. வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முன்னாடி உட்கார்ந்திருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க வாசிங்க. இப்ப 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும். நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கு உண்டாகும் பாடு? கிறிஸ்துவுக்கு உண்டாகும், இயேசுக்கு இல்ல, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. அப்ப கிறிஸ்துவுக்கு வரப்போற பாடுகளை பத்தி பழைய ஏற்பாட்டுல தேவன் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? அறிவிச்சிட்டார். முன்னறிவித்த போது யாருமே அதை பத்தி என்ன பண்ணல? திங்க் பண்ணல. புரிஞ்சு உங்களுக்கு நான் சொல்றது? வசனம் ரொம்ப கருகலா இருக்கா? பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு ஒர்க்கை பிக்ஸ் பண்ணிட்டார். ஆனா அது ஏன் பவுல் புதிய ஏற்பாட்டில் வந்து ரகசியம் சொல்றாருன்னா, அந்த ஒர்க்கை பத்தி பழைய ஏற்பாட்டில் சொல்லி கூட அது ஒருத்தருக்குமே என்ன ஆகல? புரியல. ஒருவேளை புரிஞ்சிருந்ததுன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவ கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? கொண்டிருக்க மாட்டாங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. ஒருவனும் என்ன பண்ணவில்லை? அறியவில்லை. அறிந்தார்களானால், ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்தாங்கன்னா, எதை பத்தி? கிறிஸ்து அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அவங்க அறிந்திருந்தார்களானால், மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. மகிமையின் கர்த்தரை அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சிலுவையில் அறைந்திருக்க. அப்ப சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியலன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவன் சொல்லி கொடுக்கல. கரெக்டா? அப்படின்னு தலையை அப்படியே ஆட்டிட்டு போல் இருக்கு. சொல்லி கொடுத்தாரு, இருந்தாலும் என்ன ஆகல?
தெரியல. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் இது வரைக்கும் என்னவா இருக்குது? புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் என்னவா இருக்குது? ரகசியமா இருக்கு. இப்ப ரகசியம் ஓபன் ஆயிருச்சுல. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துனா என்ன? கிறிஸ்துவின் ரகசியம் என்ன? கிறிஸ்து என்றால் என்ன? சரியான பதில் என்ன? கிரைஸ்ட் காம்போஸ்ட் நாட் ஆஃப் ஒன். கிறிஸ்து என்பவர் ஒருத்தர் கிடையாது, பட் ஆஃப் மெனி மெம்பர்ஸ். அப்ப கிறிஸ்துங்கிறவர் ஒருத்தர் கிடையாது, அதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. இந்த வேலையை அல்லது இந்த பேரை தேவன் யார் கொடுத்தார்னா கிறிஸ்து கொடுத்தார். அப்ப கிறிஸ்து என்ன அர்த்தம்? மௌனமாக அமைதியாக உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ற அர்த்தம். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ஒர்க்குக்காக அவர் என்ன பண்ணிருக்கார்? தேவன் பிக்ஸ் பண்ணிருக்கார். அப்ப கிறிஸ்து அந்த வேலையை தனியா செய்ய போறது இல்ல. கிளியர்? அவர் கூட நிறைய பேர் இருக்க போறாங்க, அவருக்குள்ள நிறைய பேர் இருக்க போறாங்க. அதுல யாரும் இருக்க போறானா நாமளும் இருக்க போறோம். இது ரகசியம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இப்ப அடுத்த கேள்வி, எதுக்காக தேவன் கிறிஸ்துவை எல்லாரோட சேர்த்து இணைத்து ஒரு வேலையை கொடுக்கணும்? கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தையினுடைய வேலை என்ன? அல்லது கிறிஸ்துங்கிறது வேலைன்னா அது என்ன வேலை? கிறிஸ்துன்னு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அனாயிண்டட். பட் கிறிஸ்துங்கிறது ஒரு வேலை தானே. ராஜாக்கள்ங்கிறது ஒரு வேலை, அதுக்கு அபிஷேகம் பண்றார். ஆசாரியன்கிறது ஒரு வேலை, அதுக்கு அபிஷேகம் பண்றார். கிறிஸ்துங்கிறதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அது ஒரு வேலை தானே. அந்த வேலை என்ன வேலைன்னு கேட்கிறேன். என்னவா கிறிஸ்து எதை பண்ண போறாருங்கிறதுக்காக தேவன் அவருக்கு கிறிஸ்துன்னு பேர் வச்சார். நீங்க ரான்சம் கொடுத்து உயிர் தெழுப்புறது அப்படிங்கிறது 25 மார்க், ஓகே. ஒரே ஒரு பதில் சகோதரர் சொல்றாரு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பதில் அல்ல, சிம்பிளான பதில். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்தில் தேவனை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இவ்வளவுதானா? அப்படிதான் தோணுது மனசுக்குள்ள. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா இல்ல, இது தொடர்ந்து இன்னும் பல காரியங்கள் இருக்கு. இது எங்க போய் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஏன் கிறிஸ்துங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு பின்னாடி இருக்கலாம், முன்னாடி வாங்க. அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம், முன்னாடி வாங்க. சோ கிறிஸ்துங்கிற பேருக்கு முன்னாடி இவ்வளவு இடம் இருக்கு, காலியா இருக்கு, வாங்க. ஓகே. சோ தேவனை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தி காட்டணும். எப்படி வெளிப்படுத்தி காட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் ஒரு காலத்துல என்ன பண்ணுவாராமா? எதை வெளிப்படுத்துவார்னா, தேவன் யாருங்கிறத என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் யாருங்கிறத தேவன் வெளிப்படுத்துறதுக்கு இந்த பூமியில ஒரு பர்சன் செலக்ட் பண்ணும். நம்மள யார் அதுக்கு குவாலிஃபைட்? நம்மள யார் அதுக்கு குவாலிஃபைட்னு கேட்கிறேன். நீங்க மௌனமா உட்கார்ந்து பார்த்தா குவாலிஃபைட் இருக்க மாட்டேங்குது. யார் குவாலிஃபைடு? யாருமே குவாலிஃபைடு இல்ல. அப்ப இது ஒரு பெரிய வேலை தானே. அப்ப இந்த பூமியில இந்த ஒர்க்கை செய்யறதுக்கு யாருமே இல்லை. கரெக்ட்? அப்படின்னு இது யாரைத்தான் பண்ணி ஆகணும்? இப்ப வேற வழி இல்லை. இயேசு கிறிஸ்து தான் வந்த. இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம்? அவருடைய வேலை என்னன்னு படிக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் அந்த வேலைக்குள் இருக்குது, அதான் ரகசியம். சோ தேவன் என்ன பண்ணிட்டார்னா, பூமியிலிருந்து யாரையும் செலக்ட் பண்ணி தன்னை வெளிப்படுத்தி காமிக்க யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக பரலோகத்திலிருந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, இன்னும் தெளிவா சொல்ல போனா வார்த்தை லோகோஸ் என்கிற தன்னுடைய மகனை என்ன பண்றாருன்னா அவர் பூமிக்கு அனுப்புறாரு. வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்ப இந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. என்னவாயிட்டாரு? இப்ப மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த சப்ஜெக்ட் எல்லா பாயிண்ட் இந்த ரெண்டு லைன்ல முடிச்சது. பட் இப்ப நமக்கு புரியாது. ஒரு விஷயம் புரியும். தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு பூமியில யாரையுமே செலக்ட் பண்ண முடியல. சோ தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறாரு. அவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணாருக்கு. அடுத்தல இருந்து வாசிங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். யாருடைய மகிமை? இயேசு கிறிஸ்துவின் மகிமை கண்டோம். தேவனுடைய மகிமை கண்டோம். யார் மூலமா கண்டோம்? கிளியர்? புரிஞ்சவங்களுக்கு? மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. புரிஞ்சு? அந்த மகிமை பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் இயேசு கிறிஸ்துவ செலக்ட் பண்ணி இந்த வேலையை கொடுத்தாரு? அதாவது மனுஷ ரூபத்துல இயேசு கிறிஸ்து வந்து தெய்வீக சுபாவத்தில் இருக்கிற தேவனுடைய தன்மை வெளிப்படுத்தி காமிப்பதற்கு நம்ம யாரும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா என்னுடைய கேள்வி, ஏன் இயேசு கிறிஸ்துவால மட்டும் அது முடிச்சது?
சகோதரர் சொல்றாரு பரிபூர்ணமான மனுஷன். உங்க 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 ஆன்சர் வந்து ஒரு 50% கரெக்ட். பரிசுத்தமானவர். அந்த இதுக்கு பதில் 2. இந்த 2 பதில் நம்ம செய்ய முடியாம திகைக்கிறோம். அதனாலதான் தேவன் அவரை செலக்ட் பண்ணிட்டார். இந்த 2ஐயும் நம்ம செஞ்சோம்னா we are qualified. at the same time அந்த 2ஐயும் நம்ம செய்யாம சபையாக முடியாது. அந்த 2 ஒன்னு he must be perfect. சகோதரர் சொன்ன மாதிரி பரிபூர்ணமா இருக்கணும். நம்ம பரிபூர்ணமா ஃபுல்லா இல்ல, பாவத்தில் இருக்கிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் பர்ஃபெக்ட்னஸ் வேரி ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். கரெக்டா? ஒவ்வொருத்தருக்குள்ள மாறும் எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறது. ஆனா 2வது பாயிண்ட் என்னன்னா, பரிபூர்ணமா முழுசா இல்லாட்டி கூட பரவாயில்ல, தேவன் பரிபூர்ணமாக்கிடுவார் பரிசுத்தாவி கொடுத்து. ஆனா யார் ஒருத்தர் ஃபுல்லா தங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இப்ப நான் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாமா? மெமோரியல் அனுசரிக்க போறோம். 2 பாயிண்ட் முக்கியம். ஒன்னு பர்ஃபெக்ஷன் இல்ல, ஒத்துக்கிறோம், பாவிதான். ஆனா பர்ஃபெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். செகண்ட் பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவை ஏன் தேவன் செலக்ட் பண்ணி தன்னை அவர் மூலமா வெளிப்படுத்தி காமிச்சார்னா அதுக்கு ஒரே காரணம் 100% இயேசு கிறிஸ்து தன்னை முழுசும் தேவனுக்கு என்ன பண்ணார்னு ஒப்பு கொடுத்தார். இந்த மைண்ட தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டார். சோ கண்டுபிடிச்ச உடனே போப்பான்னு அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்து பரலோகத்துல வேற ரூபத்தில் இருந்தவர் பர்ஃபெக்ட் எர்த்தன் வெசல் அப்படின்னு சொல்லி வர்றாரு. தமிழ்ல எப்படி பேர் சொல்றது? பர்ஃபெக்ட் எர்த்தன் வெசல்னா எப்படி சொல்ற தமிழ்ல? பரிபூர்ணமாக பூமிக்குரிய ஒரு பாத்திரமாக என்ன பண்றாருன்னா வராரு. வந்து அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா இல்ல அப்படியே வந்து வேலை செஞ்சா தேவனுடைய சர்வ மகிமையும் காண்பிக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவாலும் காமிக்க முடியாது. சோ தேவன் என்ன பண்றாருன்னா அவர் பூமிக்கு வந்த உடனே தன்னுடைய டிவைன் பவரை அந்த எர்த்தன் வெசல்குள்ள வைக்கிறார். அதாவது பூமிக்குரிய அந்த பரிபூர்ண பாத்திரத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்து தன்னுடைய பரிபூர்ணம் அல்லது தெய்வீகம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள வைக்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நமக்குள்ள அந்த தெய்வீகத்தை கொண்டு தேவனால் வைக்க முடியுமா? ஸ்லோ மோஷன்ல தலையாடக்கூடாது. அந்த தெய்வீகத்தை தேவன் நம்பி வச்சார்ல, தெய்வீக தன்மைன்னு வச்சுக்கோங்க, அதை நமக்குள்ள வைக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான். முடியும், சொல்லி பார்ப்போம். வந்தா வரட்டு, வராட்டி போட்டு வைக்க முடியுமா முடியாதுங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம கட்டாயமா நம்ம தனியா இருந்தா முடியாது. ஆனா தேவன் வச்சிருக்கார், அதுதான் ரகசியம். எப்படின்னு பார்க்கலாமா? சோ முதல்ல இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே இம்மிடியேட்டா இயேசு கிறிஸ்துக்குள்ள இப்ப தேவனுடைய தெய்வீக தன்மை உள்ள வந்துருச்சு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை சொல்றாரு. யோவான் 14:10. யோவான் 14:10. நான் பிதாவிலும், நோட் பண்ணிக்கோங்க, நான் யாரில் இருக்கிறேன்? பிதாவிலும், பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? பிதா யாருக்குள் இருக்காரு? எனக்குள் இருக்காரு. எப்படி இருக்காரு? அவருடைய தெய்வீகம் எனக்குள் இருக்குது. எனக்குள்ள இருக்குன்னா யாருக்குள்ள வேணாலும் வைக்க மாட்டார், எனக்குள்ள வச்சார். ஏன் எனக்குள்ள வச்சார்னா அதுக்கு 2 காரணம். ஒன்னு பர்ஃபெக்ட், இன்னொன்னு சரண்டர். எத்தனை % கொண்டு வச்சிட்டார். இப்ப டிவைன் பாத்திரத்துக்குள்ள இந்த தெய்வீக தன்மை இருக்கிறதுனால தைரியமா சொல்றாரு, பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? கொஸ்டின் புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள யார் இருந்தா? பிதா. சோ இப்ப பிதா இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால இயேசு கிறிஸ்துடைய லைஃப் சந்தோஷமா இருக்குமா, பாடுகளா இருக்குமா? கொஸ்டின் நல்லா உள்வாங்கிக்கோங்க. இயேசு கிறிஸ்துடைய 3 வருஷ வாழ்க்கை தான். தேவனுடைய தெய்வீகம் உள்ள வந்த உடனே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, பாடுகளா இருக்குமா? எதுக்கும் பாடுகள்னு சொல்லி வச்சிடலாம். ஏன்னா பாடுகள் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதனால பாடுகள் என்ன பண்ணிடலாம்? உண்மையான பதில் பாடுகள் தான். என்ன பாடுகள்னா சகோதரர் எழுதுறாரு பாருங்க. அஃப்கோர்ஸ் the life of the father in that earthen vessel, அதாவது பிதாவுடைய ஜீவன் பூமிக்குரிய பாத்திரமா இப்ப வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ள போனதுங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன் நமக்குள்ள வந்தால் நம்மளால தாங்க முடியாது, பாடுகள் தான். ஏன்னு கேட்டா தேவன் தெய்வீக தன்மையில் இருக்கார். நம்முடைய பாத்திரம் பூமிக்குரிய பாத்திரம். கரெக்டா? இந்த பூமிக்குரிய பாத்திரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? மாம்சம். கரெக்ட், மாம்சம். கரெக்டா? இப்ப சொல்லுங்க, இந்த மாம்சத்துக்குள்ள தெய்வீகம் வந்துச்சுன்னா சந்தோஷமாவா போகும் வாழ்க்கை? புரியலையா? இந்த தெய்வீகம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, தெய்வீகத்தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா போகாது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நமக்குள் இருக்கிற தேவனுடைய சாயல், நான் நமக்குள்ள சொல்றது எக்ஸாம்பிளுக்காக படிச்சுட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்து வச்சு, ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த தேவனுடைய சாயல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை செய்யும் போது அவருடைய மாம்சம் வேற ஒண்ணு சொல்லும், தெய்வீக சாயல் வேற ஒண்ணு சொல்லும். கரெக்டுங்களா? இந்த பாடு அவருக்கு இருந்திருக்குமா இருக்காதா? அப்ப தேவனுடைய நீதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றணும்ல. இந்த நீதி எல்லாம் வேற ரூபத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சொன்னதே அவர் தான்.
தேவனுடைய நீதியை ஜனங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். ஒத்துக்கிறீங்களா? அதே அப்படின்னா அதே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வாழும்போது அதே நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்ற முற்படும் போது அவருக்குள்ளேயும் சில கிரியைகள் என்ன பண்ணியிருக்கோம், வேலை செஞ்சிருக்கோம். அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவை இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார்ல, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் வரும்ல, அந்த போராட்டம் தொடர்ந்து ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் எழுதுறாரு, தேவனுடைய சாயல் ஒரு எர்த்தன் வெசல் இருந்துட்டு தேவனுடைய நீதி நிறைவேற்றும் போது குறுக்கால கண்டிப்பா என்ன வரும்? இப்ப யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பான்னு மட்டும் தான் கேட்டேன். எந்த கொஸ்டின் நான் கேட்க அப்படியே நின்றுக்கிறேன், என்ன பதில் வருதுன்னு பார்க்கலான்ட்டு. கண்டிப்பா இயேசு கிறிஸ்துக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா டெஃபினட்டா இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். இது பதில், ஒரு பதில். அடுத்தது, இதே சிச்சுவேஷன் நமக்கு வந்தா, நமக்கு வந்துட்டு தான் இருக்குது, வரலன்னு சொன்னீங்கன்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வருதுல்ல, வரும்போது அதை வச்சு தான் உணர்ந்துக்கிறோம் நம்ம யாருன்ட்டு. அப்படி வரும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியுதா? உண்மை சொல்லுங்க, நம்ம தப்பு தனி நமக்குள்ள தானே பேசிக்க போறோம். முடியுதா? போராடுறது எனக்கு புரிஞ்சுது. ஜெயிக்க முடியுதான்னு கேட்கறேன் நான். இயேசு கிறிஸ்துவும் போராடுற, ஜெயிச்சிடறாருல. நம்மளால முடியுமா? முடியாதா? முடியறது இல்லை இல்லையா? ஏன் இயேசு கிறிஸ்துவால முடியுது, ஏன் நம்மளால முடியறது இல்லை? அவர் பரிபூர்ண மனுஷன், நம்ம அபரிபூர்ண மனுஷன் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நமக்குள்ளேயும் இருக்கு, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அந்த தெய்வீக தன்மை. சோ ஒத்துக்க மாட்டாதீங்க. அப்படின்னா ஏன் முடியறது இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, மாம்சம் ஏதாவது தூண்டுச்சுன்னா, தூண்டுனா அந்த செகண்ட் அழிச்சிருவாரு. எர்த்தன் வெசலா தான் வந்திருக்காரு அவரு. அவருக்குள்ள வராதுன்னு சொல்ல முடியாது, வரும், வழி தெரியாம அழிச்சிருவாரு. எதை வச்சு அழிப்பார்னா, அவருக்குள்ள கொழுந்து விட்டு எரியக்கூடிய தேவனுடைய தெய்வீக தன்மை என்கிற பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குமாமா. அப்படி எரியும் போது வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை இயேசு கிறிஸ்து ஈஸியா என்ன பண்ணிடுவார்னா தகர்த்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் கிறிஸ்துங்கிற வார்த்தைக்குள் இருக்கிற இவ்வளவு பெரிய ரகசியம் உள்ள இருக்குது. வாசிக்கலாம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்றார். சங்கீதம் 69:9. சங்கீதம் 69 அதிகாரம் 9 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. புரிஞ்சா உங்களுக்கு? உம்முடைய வீட்டை, இதுக்கெல்லாம் சப்ஜெக்ட் நம்ம தனியாக பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டில் எப்படி எப்படிலாம் இயேசு கிறிஸ்து ஒர்க் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன விஷயம் அவரை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பூமிக்குரிய பாத்திரத்துக்குள்ள செயல்படக்கூடிய தேவனுடைய தெய்வீக திட்டமானது தேவனை வெளிப்படுத்துறதுக்கு முற்படும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பக்தி வைராக்கியத்தின் மூலம், கொழுந்து விட்டு எரியக்கூடிய பக்தி வைராக்கியத்தின் மூலம் அதை என்ன பண்ணிருக்காருன்னா ஓவர் கம் பண்ணி 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 என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்காரு. இதைய நாம நல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இது ஏன் நமக்குள்ள நடக்க மாட்டேங்குதுன்னா, அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய ப்ராசஸ்ல நிறைய வீக்னஸ் நம்ம வச்சிருக்கிறோம். பாருங்க இப்ப எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்ப யோவான் 18:37. யோவான் 18 அதிகாரம் 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இதெல்லாம் நம்ம படிச்ச விஷயம் தான், அதனால டைரக்டா பாயிண்ட்க்கு வந்துடலாம். பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆமாப்பா, நான் யாரு தான்? நீங்க சொல்லுங்க பிரதர். யாருக்காது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாவே இதான் சிச்சுவேஷன், இதான் உண்மை. ஆனா உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்கும் போது ஆமான்னு சொல்ற தைரியம் நீ நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? கலெக்டராப்பா, நீ என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றது நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம கலெக்டர் இல்ல தெரியுமா? நம்ம கலெக்டர் இல்ல. கடைசியா சொல்ற சப்ஜெக்ட் நம்ம யாருன்னு, கலெக்டருக்கு மேல. இப்ப கலெக்டர் வந்து கேட்கறா, நீ என்ன பெரிய கலெக்டரான்னு, என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? கலெக்டர் கிடையாதுங்க, நான் உங்களவுக்குலாம் படிக்கலீங்க, இருந்தாலுங்க அப்படின்னு போட்டா அது கொழுந்து விட்டு எரியல, அவ்வளவுதான், தண்ணி ஊத்தி அணைச்சாச்சு, முடிஞ்சது. அங்க பாருங்க பதில் பாருங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அடுத்தது, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ரோம ஜனங்கள் ஓ சத்தத்தை கேட்கறதால நீ ராஜானா, சத்தியத்தை கேட்கக்கூடிய என் ஜனங்களுக்கு நான் இப்பவே ராஜாதான். கொழுந்து விட்டு எரியுது. இந்த ஒரு தமிழ்ல சொல்ல போனா, நம்ம ஸ்லாங்ல சொல்ல போனா ஃபயர் அப்படின்னு சொல்ல முடியா, அந்த அந்த கொழுந்து விட்டு எரியுற விஷயம் இயேசு கிறிஸ்துக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வரும்போது அவர் ஈஸியா என்ன பண்ணிட்டார்னா மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சு முடிச்சுட்டு சிலுவையில போய் தேவன்கிட்ட சொல்றாரு, தேவனே பர்ஃபெக்டா நீங்க கொடுத்த வேலை என்ன பண்ணிட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன். வாசிங்க இப்ப யோவான் 17 அதிகாரம் 4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், முடிச்சிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க யாருன்னு பூமியில வெளிப்படுத்தி காமிச்சு, இதான கிறிஸ்துடைய வேலை, இதுக்கு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு, நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அதை அவர் என்ன பண்ணிருக்கோம், முழுமையாக நிறைவேற்றி முடிச்சிருக்கணும். சோ இதோட கிறிஸ்துடைய வேலை முடிஞ்சுல, இதோட கிறிஸ்துடைய வேலை முடிஞ்சுல. இன்னும் ரகசியமே ஃபுல்லா முடியல. இதோட முடியல,
உடனே தேவன் அப்ரிஷியேட் பண்ணி ஓகேப்பா உனக்கு 100க்கு 100 மார்க் அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்ல. இந்த பாயிண்ட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்த உடனே, எந்த பாயிண்ட்டுக்கு? மகிமை வெளிப்படுத்தி காமிச்சதுக்கு அப்புறமா தேவன் அவரை சும்மா விடல. இதுக்கப்புறம் ஒரு வேலை வச்சிருக்க. இது வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜுக்கு இயேசு கிறிஸ்து வந்த உடனே இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இன்னொரு வேலைக்கு அப்பாயின்ட் பண்றார். அந்த வேலை என்ன என்றால் வாசிக்கலாம். எபேசியர் 1:23. எபேசியர் 1:23 சரீரமான சபைக்கு இப்ப தலை முடிஞ்சது. கிளியர்? தலை முடிஞ்சது. இப்ப தலை கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சது. இப்ப தலைய தேவன் என்ன பண்றாரமா, சரீரமாகிய சபைக்கு அவரை என்னவா கொடுத்தாரமா, தலையா கொடுத்தாரு. யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். யார் கொடுத்தாரு? யார் கொடுத்தாங்கிற கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டோம். நமக்காக கொடுத்தார், சபைக்காக கொடுத்தார். ஓகே, சரியான பதில். இப்ப என்னோட கேள்வி, எதுக்கு சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையா கொடுக்கணும்? தலை தனியா வந்து வேலையை முடிச்சாச்சு, ரேன்சம் கொடுத்தாச்சு, போதுமில்ல, போக வேண்டியதானே? எதுக்கு? இன்னும் இல்ல, அது முழுமை பெறதுக்கு தேவன் 1000 வழி வச்சிருப்பாரு. சபைக்கு எதுக்கு அவர் தலையா கொடுக்கணும்? எல்லாரும் தலைவலிக்குன்னு சொல்றீங்க போல இருக்கு. இப்படி இப்படின்னு காமிச்சு எதுக்கு தலையா கொடுக்கணும்னா, கிறிஸ்துவுக்கு என்ன வேலையோ அதே வேலைதான் பூமியில சபைக்கும் வேலை. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு என்ன வேலை? சொல்லுங்க, முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். பிதாவை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். கரெக்டுங்களா? அப்ப சபையும் என்ன பண்ணி ஆக வேண்டும்? பிதாவை பதில் நாங்க சொல்ல மாட்டோம், சொல்லிட்டு எதுக்கு மாட்டிட்டு வம்பு, வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். கரெக்டுங்களா? அப்ப கிறிஸ்துவுக்கே, பரிபூர்ண மனுஷனுக்கே பூமிக்குரிய பாத்திரமா வந்திருக்கிறப்ப தன்னுடைய தெய்வீகத்தை கொடுத்து அதை நிறைவேற்றின தேவன் கட்டாயமா சபைக்கும் அதே வேலைனா அதே தெய்வத்தன்மை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? பதில் வரல. யாருக்கு கொடுக்கணும்? சபைக்கும் கொடுக்கணும். கரெக்டா? சபைக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா கொடுக்கிற அளவுக்கு சபை முதல்ல பர்ஃபெக்டா இருக்கா? தேவனுடைய தெய்வீங்கிற விஷயத்த நமக்குள்ள கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோமா? இருக்கிறோன்னா பதில் சொல்லுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னு நமக்கு அதை கொடுக்க முடியாது. நமக்கு அதை கொடுக்க முடியாது. நீங்க தான் சொல்றீங்க இல்லைன்ட்டு, அப்ப நமக்கு அதை கொடுக்க முடியாது. இல்ல, அப்ப நமக்கு அதை கொடுக்க முடியாதுன்னா அப்ப நாம் எப்படி இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிக்கிறது? அதுக்கு தான் தேவன் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரு. என்ன ஆப்ஷன் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனா உங்களை இயக்க முடியும். எப்படி இயக்க முடியும்னா, நான் என் பையனுக்கு இல்ல, பூமியில வந்து வாசம் செய்த அந்த பூமிக்குரிய பாத்திரமா இருக்கிற என் மகனுக்கு நான் கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு, நான் யாருன்னு காமிக்கிறதுக்கு என்ன கொடுத்தனோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சதுனால அந்த பர்ஃபெக்ஷன் இப்ப யாருக்குள்ள போயிருச்சு? என் மகனுக்குள்ள போயிருச்சு. கிளியர்? என் மகனுக்குள்ள போயிருச்சு, இயேசு கிறிஸ்துக்குள்ள போயிருச்சு. இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள போன விஷயத்த சபைக்கு எக்ஸிக்யூட் பண்றது கொடுக்க முடியாது. ஏன்னா நாம தனியா பார்த்தா ஒவ்வொருத்தரும் பயங்கரமான பாவிகள். So not possible. அப்ப எப்படி வேலையை செஞ்சு முடிக்கிறது அப்படின்னா வேற வழி இல்ல. ஏற்கனவே பர்ஃபெக்ட்னஸ் யாருக்குள்ள இருக்குதோ அவரை கொண்டு நம்மளோட அட்டாச் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த பர்ஃபெக்ஷன் யாருக்குள்ள வந்துடும்? நமக்குள்ள. அதனாலதான் தேவன் நமக்கு கிறிஸ்து என்னவா கொடுத்திருக்காராமா? சரியான பாயிண்ட் எழுதுறார் பவுல். அந்த இங்கிலீஷ்ல வார்த்தை வாசிக்கலாம். ஜீசஸ் இஸ் த ஹெட் இன் ஹூம் ரெசைட்ஸ் ஆல் த பர்ஃபெக்ஷன் ஆஃப் சர்ச். சபைக்குன்னு தனியா பரிபூரணம் கிடையாது, அதை கொடுக்க முடியாது. சபை அதை அடையணும். அப்ப சபை அந்த பரிபூரணத்தை அடையணும்னா அது வரைக்கும் சபையை செயல்படுத்துவதற்கு கிறிஸ்து மூலமாகத்தான் அந்த பரிபூரணம் என்ன பண்ணப்படுதுன்னா நமக்கு கொடுக்கப்படுது. ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக தேவன் கிறிஸ்துவ நமக்கு தலையா கொடுத்தாருன்னா வேற எந்த காரணம் இல்லை, அந்த பரிபூரணத்தை அவர் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பெற்றுக்கொள்றோம். இப்ப வசன வாசிங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். கொலோசியர் 1:18-19. கொலோசியர் 1:18-19 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யாரு? யாருங்க? இயேசு கிறிஸ்து. எதுக்கு 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 அவரை தலையாக்கினார்? இப்பதான் சொல்லி முடிச்சார். எதுக்கு தலையாக்கினாரு? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு. அவரை முடிச்சிட்டார். எப்போ? எதுக்கு நமக்கு தலையா கொடுத்தாரு நான் கேட்டேன். சரீரம் தனியா இந்த தெய்வீக தன்மை வாங்க முடியாது. சரீரம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் இல்ல. அதனால அந்த பர்ஃபெக்ட்னஸ் நமக்கு என்ன வேணுமோ, என்ன தெய்வீகத்தன்மை வேணுமோ அதை பூரா நமக்கு கொடுக்கறதுக்கு நம்மளையெல்லாம் ஒன்னா சேர்த்து நமக்கு தலையான இயேசு கிறிஸ்து கொடுத்தாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாயிட்டார்னா அந்த பரிபூரணம் யாருக்குள்ளே வந்துடும்? நமக்குள்ளே வந்துடும். இப்ப சொல்லுங்க, நம்மள பரிபூர்ணமானவர்களா? நம்மள பர்ஃபெக்ட் பீப்புளா? தலையாட்டுறது கூட சவுண்ட் வராம தலையாட்டுறது நம்மளுக்கு கூட பெரிய ஆள். நம்மள பரிபூர்ணமானவர்களா? ஆமா. யாருக்குள்ள? அதனாலதான் அவர் தலையா கொடுத்திருக்காரு. இந்த கான்பிடன்ட் வருது இல்ல?
இதுதான் தலை. இப்ப வாசிங்க தொடர்ந்து. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். பண்ணிக்கோங்க, சகல பரிபூர்ணமும். சகோதரர்களே, கிளியரா வசனம் வாசிப்பது கவனிங்க. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள. யாருக்குள்ள? நமக்குள்ள. இதுதான் பவுல் சொல்றாரு. இதான் ரகசியம். என்ன ரகசியம்னா, கிறிஸ்துவனா யாரும் இருக்காதுல, நம்ம புரிஞ்சு உங்களுக்கு. சோ அந்த பரிவர்ணம் இப்ப யாருக்குள்ளே வந்தாச்சு? நமக்குள்ளேயும் என்ன ஆச்சுன்னா வந்தாச்சு. அப்படிங்கறத தெளிவா என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அடுத்த வசனம் எபேசியர் 1:6. எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்துவின் மூலமாக, நம்மை டைரக்டா இல்லை, எந்த இடத்துலயும் வசனம் அப்படி வரவே வராது. நம்மை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்ப அப்பாவை அப்பான்னு கூப்பிடுற வாய்ப்பு கூட இப்ப நம்ம வாய்க்கு ஏன் கிடைச்சிருக்குன்னா, அவர் நமக்கு தலையா இருக்கிறதுனால மட்டும்தாங்கிறத மறந்துடுவேன். புரிஞ்சுங்க உங்களுக்கு? சோ கிறிஸ்து என்றால் என்ன? டக்கு டக்குன்னு பதில் சொன்னா அடுத்த பாயிண்ட் போலாம். ரகசியம் என்ன? ரகசியமா சொல்லவே இல்லை நீங்க என்கிட்ட. தேவன் தெரியப்படுத்துறது ரகசியமா? ரகசியம் என்ன? சிம்பிளான கேள்வி, சிம்பிளான பதில். கிறிஸ்து யாருக்குள்ள இருக்காரு? அப்ப கிறிஸ்துங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்படுறது. அபிஷேகம் பண்ணப்படுறது அர்த்தம் ஒரு வேலை. கிறிஸ்துவுக்கு என்ன வேலை? வெளிப்படுத்தி காமிக்கிறது. அதுக்கு தேவன் பரலோகத்திலிருந்து எக்ஸிக்யூட் பண்ணாரா, பூமிக்கு வந்து பண்ணாரா? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வச்சு இந்த வேலையை பண்ணாரா, பூமியில வச்சு பண்ணாரா? பூமியில வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன பாத்திரமா மாறிறாரு? பூமிக்குரிய பாத்திரம். அந்த பூமிக்குரிய பாத்திரம் தனியா இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமா? அப்ப தேவன் அது கூட என்ன ஆட் பண்றாரு? தெய்வீக சாயல். அதை ஆட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தேவன் யார் வெளிப்படுத்தி காமிச்சிட்டாரு, சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப தலை ரெடி. இப்ப அதை அப்படியே வைக்காம அதை தூக்கி இப்ப யார் மேல வச்சுட்டாரு? இப்ப சரீரத்து மேல. எதுக்கு சரீரத்து மேல வச்சாரு? சரீரமும் கிறிஸ்து செஞ்ச வேலையை இந்த பூமியில என்ன பண்ணணும், செய்யும். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாகிறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கார்? சிம்பிளான பதில், அவர் நம்மளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டார். கரெக்ட்? விலை கொடுத்து வாங்காம தலையாக முடியாது. கரெக்டுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கார். எதை கொடுத்துனா ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கார். வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன கொல்லப்பட்டீர்கள்? யாரு கிரயம் பண்ணது? இயேசு கிறிஸ்து. எதுக்காக கிரயம் பண்ணாரு? அவருடைய சரீரமாக நம்மளை மாத்திக்கிறதுக்காக கிரயம் பண்ணியிருக்கார். அடுத்தது, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப நமக்குள்ள 2 இருக்கு. ஒன்னு சரீரம் இருக்கா, அது பூமிக்குரிய பாத்திரம். இன்னொன்று இருக்கு, அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா ஆவி. இது யார் மூலமா நமக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து மூலமா. இதை ரெண்டையும் வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா தேவனை என்ன பண்ணுங்க, நீங்க மகிமைப்படுத்துங்க. புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப கிறிஸ்துவுக்கு என்ன வேலை? தேவனை யாருன்னு காமிக்கிறதா. நமக்கு என்ன வேலை? தேவனை யாருன்னு காமிக்கிறதா. இந்த ப்ராசஸ் தேவன் நம்மளை தனியா வச்சு பண்ண முடியாதுங்கிறதுக்காக கிறிஸ்து என்ற தலையின் மூலம் என்ன பண்றாரு, நம்மளை இப்ப பண்ற. அப்ப நாம் யார்? இந்த பதில் சொன்னீங்கன்னா அடுத்த பாயிண்ட் போயிடலாம். நம்ம யார்? இப்ப கிறிஸ்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. இன்னொரு டீப்பர் பதில், நம் யார்? இப்ப சரீரம். யாருடைய சரீரம்? கிறிஸ்துடைய சரீரம். சரியான பதில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:15. 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? தெரியுமா உங்களுக்கு? உங்கள் சரீரங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டாச்சு. எப்படி வாங்கப்பட்டாச்சுன்னா கிறிஸ்துடைய அவயவங்கள் என்று அறியீர்களா. அதனால நீங்க நல்லது செஞ்சாலும் சரீரத்துக்கு போய் சேரும், நீங்க தப்பு செஞ்சாலும் அது யாருக்கு தான் போய் சேரும்னா சரீரத்துக்கு போய் தான் சேரும். சோ கிறிஸ்து நம்மளை விலை கொடுத்து வாங்கி நமக்கு தலையாயிட்டாரு. நாம என்ன கொடுத்துட்டு அந்த தலை கீழே போய் இணைஞ்சோம். கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? புரியல? நாம என்ன கொடுத்துட்டு கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே சபையாகிய சரீரமா இணைஞ்சோம். அவர் வாங்கிட்டார். அவர் எல்லாத்தையுமே வாங்கல, சபையை தான் வாங்கினார். அப்ப சபை நாம தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நாம என்ன பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணணும்னு கேட்கிறேன். ஹவு வி ஜாயின் வித் அவர் ஹெட்? ஒரு கொஸ்டின், சிம்பிள் பதில். என்ன செஞ்சு நம்ம போய் ஜாயின் ஆயிருக்கோம் சரீரத்தில்? பிறந்தோம், பேர் வச்சாங்க, படிச்சோம், வளர்ந்தோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் ஆயிட்டோம், முடிச்சதோம். கிறிஸ்துடைய சரீரத்தில் ஆயிர முடியுமா? என்ன பண்ணி இணைஞ்சோப்ப? யாரோ சொல்றீங்க? வசனம் வாசிக்கலாம். கொலைசியர் 3:3. கொலைசியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். சிம்பிள் பாயிண்ட். நீங்க எப்படி இணைஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? முதல்ல மரித்தீர்கள். தேவனோடு செய்யும் உடன்படிக்கை. ஒரு பாயிண்ட், ஜாயின் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன். உடன்படிக்கை செஞ்ச எல்லாருமே சரீரமா முடியுமா? முடியாதுன்னு நீங்க சொல்ற பதில்
எனக்கு தெளிவா புரியுது. உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்க சொல்றீங்க. என்னென்ன விஷயத்துல நம்ம இழக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்ப உடன்படிக்கை என்பது ஒரு ஆரம்பமே தவிர உடன்படிக்கை என்பது முற்றிலும் தகுதி அல்ல. அப்படின்னா யாரால கிறிஸ்துடைய சரீரத்தில் இணைஞ்சு இருக்க முடியும்? அதுக்கு ஒரு பதில் போட்டிருக்கார் சகோதரர், வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:17. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் போதும் இது போதும். மரிச்ச எல்லாருமே கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமா மாற முடியாது, அங்கமா மாற முடியாது. யார் யாரெல்லாம் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்ல போனா, என்ன கோட்பாடுகள் கீழே நம்ம பேப்டிசம் எடுத்தோமோ, ஞானஸ்தானம் எடுத்தோமோ, எந்த நீதிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்தோமோ, அந்த நீதியை கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழ் இருந்து தொடர்ந்து யார் நடத்திட்டு வராங்களோ அவங்களால மட்டும்தான் கிறிஸ்துடைய சரீரத்தில் என்னவாக மாற முடியும்? அங்கமாக மாறும். சரிங்களா? இப்ப ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் தன்னுடைய அந்த தெய்வீக தன்மையை கொடுத்ததுனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிறிஸ்து அந்த ஆவி கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னு படிச்சோம் இல்லையா? கன்சியூமிங் ஃபயர் படிச்சோம் இல்லையா? அது அவருக்குள்ள நடக்குதுன்னா நமக்குள்ள அது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். அவரை விட நமக்கு அதிகமா நடக்குமா கம்மியா நடக்குமா? கொழுந்து விட்டு எரியிற ப்ராசஸ் அவருக்கு நடக்கும், நமக்கு நடக்கும். தெளிவா ஒத்துக்கிட்டீங்க. அவரை விட நமக்கு அதிகமா நடக்குமா கம்மியா நடக்குமா? பட்டிமன்றம் வச்சிடலாம், வேற என்ன பண்ண முடியும் இருக்கு? அதிகம்னு சொன்னாலும் மாட்டிக்குவோம், தப்புன்னு கம்மின்னு சொன்னாலும் மாட்டிக்குவோம். அதிகமாக சொன்ன என்ன அர்த்தம்னா, அப்ப நமக்குள்ள மாம்சத்தின் கிரிகள் அதிகமா இருக்கின்றது அர்த்தம். கரெக்ட் தானே? நல்ல விஷயம் தானே வருது. மாம்சத்துடைய தூண்டுதல் நீதியை செய்யும் போது அதிகமா வருதுன்னா, ஒவ்வொரு டைமும் மாம்ச குறுக்க வரப்ப ஒவ்வொரு டைமும் மாம்சத்தை அழிச்சு நமக்கு வேலை அதிகமாகினாலும் அழிச்சு முடிச்சிட்டோம்னா சந்தோஷம் தான். அப்ப நமக்குள்ள அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி, ஒரு கன்சியூமிங் ஃபயர் இல்லைன்னா நாம் கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமாக மாற முடியாது. இதை நீங்க உண்மையா ஒத்துக்கோங்க பார்க்கலாம். இப்ப இது ரகசியமா இல்லையா? நமக்கு இந்த விஷயம் கிளியர் தானே? ரகசியம் இல்லையா? ரகசியம் தான். இப்ப ரகசியம் என்னன்னு புரிஞ்சிட்டோம் இல்லையா? ரகசியம் என்ன? வேற ஒண்ணும் இல்ல. ஒரு தலை இருக்குங்க, ஒரு சரீரம் இருக்குங்க. தலை வேற யாரும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துங்க. அவரு மரிச்சு முடிச்சிட்டாருங்க. தன்னுடைய வாழ்க்கையில தேவன் நினைச்சதை எதிர்பார்த்த செஞ்சு முடிச்சிட்டாருங்க. அதுக்கு தேவன் கொடுத்ததை யூஸ் பண்ணிட்டாருங்க. அதே தலையை நம்ம கூட அட்டாச் பண்ணிருக்காருங்க. எதுக்குன்னா நமக்கு அதே வேலை கொடுத்திருக்காரு. அவருக்கு நடந்த எல்லாமே நமக்கும் நடக்கும். நாமளும் அவர் மாதிரி ஒவ்வொன்றையும் நடந்தோம்னா நம்ம மூலமா இந்த வேலை செஞ்சு முடிக்கப்படும். இது ஒரு ரகசியம். ஓகே. சோ நம்ம தனியாளா அல்லது ஒரு சரீரத்துல அவயவமா இருக்கிறோமா? இதுதான் ரகசியம் சொல்லி பவுல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டார். செகண்ட் பாயிண்ட், இந்த ரகசியத்தில் உள்ள ஞானம். இந்த ரகசியத்தில் உள்ள ஞானம் என்ன ஞானமா இருக்கு நினைக்கிறீங்க நீங்க? பவுல் என்ன சொல்றான்னு வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 3:5. எபேசியர் 3:5. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அதாவது பவுல் என்ன சொல்ல வரலைங்கிறது முதல்ல பாத்திரலாம், ஸ்பீடா போலாம். பவுல் ரகசியம் ஒரு அறிவுன்னு சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ரகசியத்துல அவருக்கு கிடைச்ச அறிவை பத்தி பேசுறாரு. அப்படின்னா இப்ப நம்ம படிச்ச இந்த ரகசியத்துக்குள்ள கட்டாயமா ஒரு அறிவு இருக்கா இல்லையா? அந்த அறிவு என்னங்கிறத தான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றாரு எபேசியர் 3:5. அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருங்கிறத ஃபுல்லா படிக்க வேண்டாம், நான் அப்படியே படமா ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். ரகசியம் பெருசு. அந்த ரகசியத்தை படிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஞானமும் பெருசு. அது என்ன ஞானம்னா, சரீரம் தலையோட சேர்ந்து இயங்குற விதம் ரொம்ப பயங்கரமா இருக்குங்கிறார். நான் ஒன்னும் வேற எங்க நடக்கிற விஷயம் சொல்ல, கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே சரீரம் இணைஞ்சிருச்சுல, கமிட்மெண்டோட இணைஞ்சிருக்குல்ல, இணைஞ்சிருந்தா இயங்கணும்ல, இயக்குவார்ல. அப்படி இயக்குற விஷயம் நினைச்சு பார்த்தா பயங்கர ஆச்சரியமா இருக்குங்கிறார். அப்படின்னா சரீரம் தலையினுடைய இயக்கத்தின் மூலம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி ஒரு பதில் சொல்றாரு. வாசிக்கலாம். எபேசியர் 3:19. எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, ஒரு நிமிஷம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அதாவது எனக்கு கிடைச்ச அந்த அறிவு, ரகசியத்தில் உள்ள அறிவு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், தேவன் கிட்ட பிரேயர் பண்றேன்னு சொல்லி முடிச்சிட்டார். அந்த அறிவு என்னங்கிறது ஒரு பெரிய டாபிக் எழுதியிருக்காங்க. நான் அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி தலையும் சரீரமும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ரெண்டு சேர்ந்து இயங்கக்கூடிய இயக்கம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, உண்மையாலுமே நாம் கிறிஸ்துவில் இணைந்திருந்தால் நாம் செய்ய வேண்டிய இயங்க வேண்டிய முக்கியமான வேலை இதுதான். 1 கொரிந்தியர்
1 அதிகாரம் 23 வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23 வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். என்ன ஒர்க் நடக்குது? நாங்களோன்னு யாரு? நான் மட்டும்தான். நாங்கன்னு எல்லாரும் சொன்னதான் நம்ம தான். இப்ப நாம என்ன பண்ணணுமாமா? இயங்கணுமாமா, ஃபங்க்ஷன் ஆகணும். முதல்ல தனியா ஃபங்க்ஷன் ஆகணும், அதை பத்தி இப்ப கேள்வியே இல்லை. தலைக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகணும். எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கிறிஸ்துவ பிரசங்க கூடாது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்க. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனா என்ன, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனா என்ன? கொஞ்சம் யோசிச்சுட்டுருங்க, அதுக்குள்ள அடுத்த வசனம் படிச்சால. அதுக்குள்ள வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி. யார்? இயேசு கிறிஸ்துவே இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறீர்கள். நீங்க வேற எதை பத்தி என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட அவரை பத்தி நீங்க அறிஞ்சுக்கோங்கன்னு சொல்றார். இதுதான் நம்முடைய இயக்கத்தின் முதல். இதை நம்ம செய்யணும் டெய்லி வேலையா. ஏன்னா நம்ம தலையோட இணைஞ்சிருக்கோம். செய்யணும்னா இந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்னா, கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டார். இந்த சிலுவையில் அறையப்பட்டாருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அறையப்பட்டாருங்கிற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வார்த்தை குரூசிஃபைடு. அன்பான சகோதர சகோதரிகளே, அறையப்பட்டாருங்கிற வார்த்தையுடைய இங்கிலீஷ் வார்த்தை குரூசிஃபைடு. இப்ப சொல்லுங்க, நாம சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து எப்ப குரூசிஃபை ஆனார் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் பிரசங்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்போது குரூசிஃபை ஆனார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீசான் மாதம் நல்ல பதில். இந்த பதில் சொல்ல முடியாம இந்த டேட் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ற பதில் முற்றிலும் சரியான பதில் அல்ல. சரியான பதில் ஞானஸ்தானம். எப்படி சொல்லலாம் ஞானஸ்தானத்திலிருந்து குரூசிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லலாம்னா, ஞானஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய பூமிக்குரிய உரிமையை விட்டு கொடுத்துட்டார். ரைட்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதல் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே ஹியூமன் வில்ல குரூசிஃபை பண்ணிட்டார். இப்ப சொல்லுங்க, குரூசிஃபிகேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? ஞானஸ்தானம் பண்ணிட்டாரா? அதுக்கப்புறம் என்னாச்சு? தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த தியாகம் பண்ண விஷயத்தை தொடர்ந்து கொன்னுட்டேங்கிற அடிப்படையில் அதை செய்யாம செயல்படுத்தி கொண்டே வந்தார். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு தடவை வெளியூர்ல இருந்து வந்து கிரேக்கர்கள் வந்து என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் பூமியில் இருக்கும்போது வந்து என்ன பண்றாங்க, எங்க ஊருக்கு வாங்க, உங்க பேச்சு கேட்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நல்லா நீங்க சப்ஜெக்ட்லாம் சொல்றீங்க, இதை கேட்கறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு, எங்க ஊருக்கு வாங்க. நாம் அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? கட்டாயமா கேலண்டர் எடுத்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்போம் இல்லையா? பட் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். எப்ப தெரியுமா? அது தேவனுடைய சித்தமா இருந்தா. தேவனுடைய சித்தம் இல்ல அப்படின்னா நாங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. வாசிங்க இப்ப யோவான் 12:21. யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இவர் போய் என்ன பண்றாரு? அந்திரேயிட்ட சொல்றாரு. அந்திரேயா போய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆண்டவரே நம்ம அந்த ஊருக்கு போய் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வந்துடலாமா? ரொம்ப விரும்புறாங்க. இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறாரு. வாசிங்க 12:23. யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. I am under crucifixion. மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? தனித்திருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சோ செத்தாதான் என்ன பண்ணது? என்ன சொல்ல வராரு? வர மாட்டேங்கிறத சொல்ல வராரு. என்ன கருத்து எழுதியிருக்காங்கன்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து மாம்சத்துடைய கொள்கைகளுக்கு இணைந்து நம்ம அங்க போய் பேசலான்னு ஒரு ஆசை வந்து தன்னை மிகைப்படுத்த நினைச்சிருந்தாருன்னா கட்டாயமா போயிருப்பார். ஆனா அவர் ஏன் போலினா, அந்த பூமிக்குரிய உரிமையை அவர் ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணிட்டாருங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. அரைஞ்சதுனால அவர் சொந்த சித்தத்தை எந்த இடத்துலையும் செயல்படுத்தலினா, இயேசு கிறிஸ்துடைய குரூசிஃபிகேஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தில் ஸ்டார்ட் ஆச்சு, தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு. எங்க முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா சிலுவையில் மரத்தில் முடிஞ்சது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கண்டினியூயல் குரூசிஃபிகேஷன். ஒரு தடவை சொல்லுங்க எல்லாருமே, கண்டினியூயல். தமிழ்ல சொல்ல போனா தொடர்ச்சியான சிலுவையில் அறையப்படுதல். அப்படி வச்சுக்கலாமா? தொடர்ச்சியான இந்த விஷயத்தை தான் பவுல் சரீரத்துக்கு வேலையா கொடுக்கிறார்.
என்ன வேலையானா தலைக்கு கீழே இணைஞ்சு நாம் செயல்பட வேண்டிய விதத்துல இதையத்தான் நம்ம போய் என்ன பண்ணோம்னா பிரசங்கிக்கணும். எப்படி பிரசங்கிக்கணும்? மைக் வச்சு ஜெனரேட்டர் கனெக்ஷன் கொடுத்து ஸ்டேஜில் லைட் போட்டு பவர் பாயிண்ட் போட்டு பிரசங்கம் பண்ணுமா? இல்ல. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. நீங்களும் சிலுவையில் அரைஞ்சுதான் பிரசங்கிக்கணுங்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 6:6. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. எப்பயும் பிரதர்? இப்ப இருந்து இல்லையா? வசனம் படிச்சிட்டோம்ல, இப்ப இருந்து. இனிமேல் நம்ம எதுக்கு ஊழியம் செய்யக்கூடாது? வசனம் கேட்டோம்ல, இனிமேல் எதுக்கு ஊழியம் செய்யக்கூடாது? நம்ம பாவத்துக்கு. சரி, ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அப்புறம் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. எது ஒளிந்து போகும் பொருட்டாக? இப்ப இருந்தானே. ஓகே, ஒத்துக்கிறேன். ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப சொல்லுங்க அன்பான சகோதரர்களே, நம்ம செயல்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பிரசங்கிக்கணும்னு சொன்னார் பவுல். இப்ப இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாருன்னா, நீங்க எப்படி போய் பிரசங்கிக்கணும்னா நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டு பிரசங்கிக்கணும். எதை? பழைய மனுஷன். இப்ப கொஸ்டின், எப்ப நாம பாவ சரீரம் ஒளிஞ்சுது? கேள்வி இப்படி ஆரம்பிச்சுக்கிறேன். நம்முடைய குருசிபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லையா? பாருங்க, ஆயிடுச்சா இல்லைங்களா? ஆயிடுச்சு. எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? இப்ப அது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கா? யார் வந்து பார்க்க போறா? செக் பண்ணி பார்க்க போறா? கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குதா? உண்மையை சொல்லுங்க. நேத்து முழுசா, நேத்து வச்சுக்கலாம், இன்னைக்கு முழுசா முடியல. நேத்து முழுசா நம்ம தேவனுக்கு பிடிச்சது மட்டும் தான் பண்ணோம். இல்ல, முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். என்னது? நேற்றைய தினத்துல மீட்டிங் வராமட்டாலும் தப்பு தான். எதை தியாகம் பண்ணல? நம்ம ஹியூமன் வில்ல தியாகம் பண்ணல. அப்ப ஹியூமன் வில்ல தியாகம் பண்ணாம தலைக்கு கீழே இருந்துட்டு எப்படி நாம் செயல்பட முடியும்? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தேவன் கொடுத்திருக்கிற வேலை என்னன்னா, சரீரம் தலைக்கு கீழ் இருந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கணும்னா சிலுவையில் அறையப்பட்டு தான் பிரசங்கிக்கணும். ஸ்டேஜ் போட்டு பிரசங்கிக்க கூடாது. அப்ப சிலுவையில் நம்ம அறையப்படணும் இல்லையா? எதை அறையணும்? சிலுவையில பழைய மனுஷனை அழிச்சாச்சுன்னா நமக்குன்னு சொந்த விருப்பம் இல்லை. நமக்குன்னு சொந்த விருப்பம் இல்லைன்னா நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொந்த விருப்பத்தை கொல்ல 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 நாம் சரீரமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் சரியான பதில். அப்படி மாறணும்னா நாம இவங்க கூட போய் இணைஞ்சிருவோம். யார் கூட? தேவன், கிறிஸ்து. இது ஒரு ஆர்டர் தானே? இது ஒரு ஆர்டர் தானே? என்ன ஆர்டர்? கிறிஸ்துவுக்கு தேவன் தலை, நமக்கு கிறிஸ்து தலை. இப்ப எங்க எடுத்து பாருங்களேன். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறதுனால தான் கிறிஸ்து பர்ஃபெக்டா குரூசிபிகேஷன் முடிச்சார். இப்ப நம்ம கிறிஸ்து தலையா இருக்கிறதுனால தான் பர்ஃபெக்டா குரூசிபிகேஷன் என்ன பண்ண போறோம்? முடிக்க போறோம். சொல்லுங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம பழைய மனுஷன் சிலுவையில் அறையணும்? எப்பப்பெல்லாம் நம்முடைய எண்ணம் போகாத, பரவாயில்ல விடு, ஆன்லைன்ல பார்த்துக்கலாம், ஆஃப்லைன்ல பார்த்துக்கலாம் தோணுதோ, இது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், நிறைய காரியங்கள் இதே மாதிரி இருக்குது. எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த விருப்பத்தை முன்னாடி வச்சுட்டு தேவனை பின்னாடி வச்சோம்னா முடிச்சுதுங்க, அவ்வளவுதான். அப்ப ஒரு தடவை பழைய மனுஷன் சிலுவையில் அறையக்கூடிய பிராச விட்டாச்சுன்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிற பிராச விட்டாச்சு. அதை விட்டு போட்டு தலைக்கீழ் நமக்கு என்ன வேலை? இதுதான் சொல்றாரு. இந்த நாலேஜை பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குங்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். ஸோ இந்த பாண்டிங் கீழே நம்ம வரணும்னா, ஒன்னஸ்குள்ள வரணும்னா, சிந்தை ஒன்னஸா இருந்தா மட்டும் பத்தாது, செயல்பாடுகளும் ஒன்னஸா இருக்கணும். இதைத்தான் பவுல் சொல்றாரு. இதை நான் அறிஞ்சுக்கிறதுக்கு அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அவருடைய உயிர்த்தெழுந்தனால தான் அவர் எனக்கு தலையானார், அந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்கு எப்படி ஆகிறது பிரதர்? வாழும்போது போற இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு சாகும்போது மட்டும் அவர் மாதிரி செத்தா போதுமா? இல்ல, ஒவ்வொரு நாளும் பாரும்போது செத்து 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 வாழணும். ஹியூமன் வில்ல கொன்னு 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 வாழணும். அப்படி என்னைக்கு வாழ்ந்து முடிக்கிறோமோ அன்னைக்கு கிறிஸ்துவோட மரிக்கலாம். நாம கிறிஸ்துவோட மரிக்கும் போது தலைக்கு கீழே சரியா வேலை செஞ்சிருக்கோங்கிறத சரியா நம்மளால சொல்ல முடியும். வாசிங்க எபேசியர் 1:17. எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம், இந்த ஞானத்தை கொடுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஞானத்தை அறிந்து கொள்ள பவுல் என்ன பண்ணார்? என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை
எதெல்லாம் என்னை பலி செலுத்த விடாம தடுக்குதோ, என்னுடைய ஹியூமன் ரைட்ஸை பண்ண தூண்டுதோ, அது பூரா குப்பை. தூக்கி போடு குப்பையை சமந்து சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நாம கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கோம்னு சொல்லவே முடியாது, அங்கமா இருக்கோம்னு சொல்லவே முடியாது. 2 விஷயம் படிச்சிருக்கோம். ஒன்னு ரகசியம், இன்னொன்று ரகசியத்தில் உள்ள ஞானம். 3வது இதை 2 சேர்த்து படிக்க போறோம். இந்த ரகசியத்துக்குள்ள ஐக்கியம். எந்த ரகசியத்துக்குள்ள? அவர் தலை, நாம சரீரம் அப்படிங்கிற ரகசியத்துக்குள்ள இருக்கிற ஐக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறார். அந்த ஐக்கியம் என்னன்னா, யார் யாரெல்லாம் கிறிஸ்து மாதிரி தினமும் சிலுவையில் அறையப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த 3மே ஒன்னா தான் இருக்கும். இது ஐக்கியம். எந்த 3? ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே செயல்பாடு. ஒரே ஆவி, ஒரே செயல்பாடு. இவங்களுக்குள்ள ஃபெலோஷிப் அப்படின்னு சொன்னா ஐக்கியம் தான் தமிழ்ல. இந்த ஐக்கியம் 2 விதமாக செயல்படும் சொல்றாரு. ஒன்னு ஃபெலோஷிப் ஆஃப் சிம்பத்தி. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். ஃபெலோஷிப் ஆஃப் சிம்பத்தி, அதாவது இந்த ஐக்கியம் சொல்றோம் இல்லையா, எந்த ஐக்கியம்? ஒரு எக்லீஷியாக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஐக்கியம் மட்டுமல்ல, கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே இருக்கிற ஐக்கியம். அந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கும்னா 2 விதமா செயல்படும். ஒன்னு சிம்பத்தி, இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்ல சொல்ல போனா சிம்பத்திங்கிறது ஒரு கேர். அவங்க ஐக்கியத்துக்குள்ள ஒரு கேர் இருக்கும். அவங்க கேர்லயே ஐக்கியத்தை காமிச்சிருவாங்க. செகண்ட் பாயிண்ட், அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன்லயே ஐக்கியத்தை காமிச்சிருவாங்க. என்ன ஐக்கியம்னா, ஒருவருக்கு இருக்கிற ஐக்கியமும் சரி, கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே நாங்க ஒன்னா இருக்கிறவங்க ஐக்கியம் சரி, இதை காமிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப் ஆஃப் சிம்பத்தி. தமிழ்ல சொல்ல போனா த சேம் கேர் ஃபார் ஒன் அனதர். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எடுக்கிற கேர். நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே இருக்கிற எல்லாராலும் தான் ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் கேர் எடுக்க முடியும். சொல்ற கருத்து ஒத்துக்கிறீங்களா? இல்லையே, நாங்க எல்லாரும் கேர் எடுக்கிறோம், கரெக்ட். ஒரு சகோதரன் கிறிஸ்துங்கிற தலைக்கீழ செயல்படல, அதாவது அனுதினமும் மாம்சத்தை கொள்ளல, கிறிஸ்துடைய தலைக்கு கீழே இல்ல. அவர் கிறிஸ்துடைய தலைக்கு இருக்கிற இன்னொரு சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கேள்வி புரியலையா? திருப்பி கேட்கணுமா? தலை சரீரம், இந்த தலைக்கு கீழே இருக்கிறவங்களுக்குள்ளதான் இந்த ஐக்கியத்தை பத்தி அவர் பேசுறாரு. முதல் பாயிண்ட் சிம்பத்தி, கேர், ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு எடுக்கிற கேர். இந்த ஒருத்தருக்குள்ள ஒருத்தருங்கிறது கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே இல்லாம முழுசா பலி செலுத்த முடியாத ஒரு சகோதரன். கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே முழுசா பலி செலுத்திட்டு இருக்கிற ஒரு சகோதரன். இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரன் கேர் எடுத்தா அது ஐக்கியமான்னு கேட்கறேன். தெளிவான பதில் இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா, முதல்ல அவருக்கு தேவையான கேர் என்ன? கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே வரணும், அனுதினமும் மாம்சத்தை கொள்ளணும். அதை விட்டுட்டு நாம சகோதரர்களுக்கு எத்தனை உதவி செய்தாலும் தட் இஸ் நாட் த சிம்பத்தி ஆஃப் ஃபெலோஷிப் அப்படின்ட்டு. கொஞ்சம் புரிகிறது கடினமான விஷயம் தான், பட் இது உண்மை. வாசிக்கலாம். சரீரத்துல தான் இந்த ஐக்கியம் இருக்கணுங்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25-26. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். சரீரத்திலே பிரிவு நின்றாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கனத்தை கொடுத்து படிச்ச விஷயம் தான், ஸ்பீடா போயிடலாம். சரீரத்தை அமைத்திருக்கிறார். சரீரத்தை இப்படி அமைச்சிருக்காரு. அடுத்து, ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். அதாவது கிறிஸ்துங்கிற தலைக்கு இருக்கிற அவயம் பாடுபட்டா கிறிஸ்துவங்கிற தலைக்கு இருக்கிற எல்லா அவயம் என்ன பண்ணும்? வேற ஐக்கியம், வேற தலை பாடுபடும். ஆனா அது பட வேண்டிய பாடு முதல்ல இதுங்களை பார்த்தல, முதல்ல நீங்க முதல்ல தலைக்கீழ வா. இதை என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, பவுலுடைய எக்ஸாம்பிள சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த சகோதரர். என்ன தெரியுமா? தலைதான கிறிஸ்து பிரதர், நம்மளாம் சரீரம் தானே, நம்மளாம் சரீரமா தான் ஒரு கீழ் இருக்கிறோம். இப்போ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கேர் எடுக்கணும்னு பாக்குறோம்ல, அதான் ஐக்கியம் சொல்றோம். இப்போ அந்த ஐக்கியத்துக்கு விளக்கம் சொல்றாரு. இதை படிக்காம நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லுங்க. நாம் ஒவ்வொருத்தரும் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குமா அல்லது கிறிஸ்து மூலமா கனெக்ட் ஆயிருக்குமா? பதில் தெளிவா வரல. கிறிஸ்து மூலமா. இந்த பதில் ஒத்துக்கிறீங்களா? வெரி கிளியர். இப்போ நான் இங்கிலீஷ்ல அப்படியே வாசிக்கிறேன், அப்படியே ஒவ்வொன்றா விளக்கம் சொல்றேன். The whole system of nervous resides in the head. எல்லா நரம்புடைய இயக்கம் எங்க தான் இருக்கு? தலையில தான் இருக்குது. அதாவது பாடியுடைய இயக்கம் பூரா தலையில தான் இருக்குது. And the members are in communication with each other, not directly. நம்ம ஒவ்வொருத்தரும் டைரக்டா கம்யூனிகேஷன் கிடையாது. அப்படின்னா வெளியே இருக்கிற எல்லாத்தோட நம்ம கம்யூனிகேஷன் இருக்கலாம், அது ஐக்கியம் அல்ல. அப்ப நம்ம எல்லாம் யார் மூலமா தொடர்பு இருக்கிறோம்? அதுக்கு என்ன தெரியுமா எக்ஸாம்பிள்? இந்த கை நானு, இந்த கை இன்னொரு சகோதரர். இப்ப நாங்க ரெண்டு பேரும் டைரக்டா இருக்கிறோமா? ஐக்கியமா?
இருக்கு, சொல்றது பார்த்து இருக்க மாட்டிருக்கு. டைரக்டா இல்ல. ஏன்னா இந்த கையை இயக்கிறதுக்கு தலைக்கு தான் கமெண்ட் போகணும். இந்த கையை இயக்கணும்னு சொன்னா கூட டைரக்டா போய் சொல்ல முடியாது. எங்க போகணும் இப்ப சொல்லுங்க, நம்ம டைரக்டா ஒருத்தர் கண்ட்ரோல் ஆயிருக்குமா? அப்ப யார் மூலமா கண்ட்ரோல் ஆயிருக்கும்? அப்ப கிறிஸ்து மூலமா கண்ட்ரோல் ஆயிருக்குன்னா, கிறிஸ்து மூலமா கண்ட்ரோல் ஆகாத ஒரு சகோதரன் எப்படி கிறிஸ்து மூலம் கண்ட்ரோல் ஆகிற ஒரு சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அது உலக பிரகாரமான உதவியா வேணா இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். ஃபெலோஷிப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க ஆக்சுவலா 29 பக்கம் இருக்குது சப்ஜெக்ட். நான் சுருக்கமாக தான் எடுத்திருக்கிறது, அதனால ரொம்ப ஸ்பீடாக போகிறேன் சப்ஜெக்ட் முடிக்கணுங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ஐக்கியத்தில் இருக்கோம்னு காமிக்கிறது கேர். என்ன கேர்? எல்லாரும் யாருக்குள்ள இணைஞ்சிருக்கோம்? கிறிஸ்துங்கிற தலைக்கில் இருக்கும். அடுத்தது ஃபெலோஷிப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம எப்படி இயங்கணும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். நான் சொல்றது கிறிஸ்துங்கிற தலை கீழே இல்லாத, விட்டுருங்க, கிறிஸ்துங்கிற தலைக்கு கீழே இருக்கிற நாம எல்லாரும் எப்படி இயங்கணுங்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, யாரும் யாரையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. சரி வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:21. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்ட்டு வந்தேன், அப்புறம் மாத்திட்டு நான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும். இப்ப என்னை பாருங்க, எல்லாரும் ஏன் சொல்லக்கூடாது அப்படி? கண்ணு கையை பார்த்து வேண்டான்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்ல பதில் வரல கரெக்டா. கண்ணும் தலை மூலமா தான் இங்குது, கையும் தலை மூலமா, ரெண்டு டைரக்டா கனெக்ட் இல்லையே. அப்புறம் எப்படி கண்ணை பார்த்து வேண்டாம்னு சொல்ல முடியும்? முடியாது. அடுத்தது, தலையானது கைகளை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். நீ பண்ணக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, நீ அதை பண்ண வேண்டாம், இது வேண்டாம். நோ. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நம்ம யாரும் இன்னொருத்தருக்கு டைரக்டா என்ன பண்ண முடியாதுன்னா கமாண்ட் பண்ண முடியாதுன்ட்டு. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் யாரோட இணைஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்துவோட. இந்த எக்ஸாம்பிள் அப்படியே இங்கே எடுத்து பொருத்தி பாருங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாரும் எதோட இணைஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்து. சரி, ஓகே. கமெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் இவரை பத்தி அவர்கிட்ட போய் குறை சொல்லலாமா? சொல்லலாம். யாரும் சொல்லலாம் சொன்னீங்க, சொல்லலாம். 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்? இப்ப இவரை பத்தி நான் அவர்கிட்ட குறை சொல்றேன்னா 3 பேர் இன்வால்வ் விடுதலை, கரெக்டா? இந்த 3 பேருமே கிறிஸ்துடைய தலைக்கீழ் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஆனா 3 பேர் டைரக்டா லிங்க் ஆயிருக்கமா, தலையோட லிங்க் ஆயிருக்குமா? இப்ப நானும் லிங்க் ஆயிருக்கேன், அவரு தலையோட லிங்க் ஆயிருக்கார், அவரு தலையோட லிங்க் ஆயிருக்கார், கரெக்டுங்களா? இப்ப இடையில நாங்க 2 பேரும் இன்னொருத்திட்ட போய் இவர் ஆகாதுன்னு சொன்னா, குறை சொன்னா, யாரை குறை சொல்றோன்னு அர்த்தம்? புரியலையா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். நானும் கிறிஸ்துங்கிற தலையோட இணைஞ்சிருக்கேன். நானும் ஒரு சரீரங்கம் தானே. இப்பதான் படிச்சோம், யாருமே டைரக்டா கான்டாக்ட்ல இல்ல, எல்லாம் கிறிஸ்து மூலமா தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கை கூட, இந்த கைக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கணும், யார்கிட்ட தான் போய் கேட்கணும்? தலையை சொல்லி தான் கொடுக்க சொல்லணும், கரெக்டா? அப்படி இருக்கிறப்ப 3 பேர் இருக்கிறோம். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரரை பத்தி குறை சொன்னா, யார் மேல குறை சொல்ற மாதிரி அர்த்தம்? தலை. 3 பேர்த்துமே யார் இயக்குறா? தலை. அப்ப ஒரு சகோதரனை தலை இயக்குது, இன்னொரு சகோதரனையும் தலை இயக்குது, இன்னொரு சகோதரனையும் தலை இயக்குது. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒருத்தர் பத்தி குறை சொன்னா, இயக்கிற தலை மேல தானே பிரச்சனை. வாயை திறந்து என்ன சொல்லிட வேண்டாம்? குறை சொல்ல வேண்டாம். இதுதான் பாடி ஆஃப் கிரைஸ்டினுடைய ரகசியத்தின் ஐக்கியம். சரி, இல்ல பேர் சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் சகோதரர். சொல்லலாம் பேர், நடக்குது இல்ல, சொல்லலாம்ல, சொல்லலாம். யார்கிட்ட போய் சொல்லலாம்? தலையிட்ட. எப்படி போய் சொல்லலாம்? பிரேயர்ல கேட்கலாம். தேவன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. கேட்டா அங்க போகாது குறை, எங்க போயிடும்? தேவன்கிட்ட போயிடும், கிறிஸ்து மூலமா போயிடும். அங்கிருந்து ஒரு சொல்யூஷன் ஆயிரும். டைரக்டா அதுக்கு இன்னொருத்தர் கூட கூப்பிட்டு கூட என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். டைரக்டா இது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணுங்கிறது ஓகேன்னு சொன்னா, சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, தலைவனை நான் கழட்டி வச்சிடறேன், நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். தலையை நான் கழட்டி வச்சிடறேன். தேவன் தலையை கழட்டி வச்சாருன்னு என்ன தெரியுமா? நமக்கு பரிபூர்ணங்கிற வார்த்தைக்கு நமக்கு சம்மதமே இல்லாம போயிடும். புரிஞ்சா? அப்ப தலை அட்டாச் ஆயிருக்குன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்வதற்கு கூட என்ன கிடையாதுன்னா அனுமதி கிடையாது. we are perfect. எப்படின்னா கிறிஸ்து மூலமா தான். எப்படின்னா அந்த அறிவு மூலமா தான். எப்படி என்றால் அந்த ஐக்கியத்தின் மூலமா தான்.
வாசிங்க இப்ப கொலோசியர் 2 அதிகாரம் 9, 10. கொலோசியர் 2 அதிகாரம் 9 அதிகாரம் 10 வசனம். 9 வசனம் 10 வசனம். 9, 10 வசனங்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இதான் படிச்சா, கிறிஸ்துவுக்குள்ள தேவன் கொடுத்த அந்த தெய்வீக தன்மை பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள், என்னவா இருக்கிற அவருக்குள், எல்லாத்துக்கும் தலையா இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். சோ இந்த ஐக்கியத்துக்குள்ள இந்த மைண்ட் செட் இருந்தா தான் இதுதான் ரியல் ஐக்கியம். ஓகே. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, ஒரு சரீர அவயவத்துக்கு பெயின் வந்தா கண்டிப்பா தலை சும்மா இருக்கிறது இல்ல, அந்த பெயினை மற்ற அவயத்துக்கு உணர வைக்கிறார்ல. அப்ப பெயினை உணர்றதுக்கு தலை நமக்கு ஏற்பாடு பண்றாரு. ஏன்னா எல்லாரும் போய் தாங்கணுங்கிறதுக்காக. குறை சொல்றதுக்கு தலை நம்மளை அனுமதிக்கிறது இல்ல, ஏன்னா குறை சொன்னா அவரை குறை சொல்ற மாதிரி ஆயிடும். இந்த கான்செப்டை இங்க கரெக்டா வச்சிருக்காரு. கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லிருங்க. இது ஒரு பேரபிள். இதுல நாம் என்னவா இருக்கோம்? அதுக்கே ஒரு தனியா கேள்வி வைக்க மாதிரி இருக்கு. என்னவா இருக்கிறோம்? கொடியா இருக்கிறோம். என்ன கொடுக்கணும்? ஓகே, அதான் ரிசல்ட். ஓகே. இப்ப கொஸ்டின், கேன் பிரான்ச் கிவ் த ஃப்ரூட் வித்வுட் வைன்? தமிழ்ல கேட்கிறேன். கொடியால் செடி இல்லாமல் கனி கொடுக்க முடியுமா? ஏன் பெற முடியாது? செடியில தான் இருக்குது, சத்து இருக்குது. கரெக்ட். அப்ப கனி கொடுக்கறதும் கனி கொடாம இருக்கிறதும் செடியில் இருக்குல்ல, செடிக்குள்ள எப்படி வளர்றோங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனா செடி இல்லாம கொடியால் என்ன கொடுக்க முடியாது? சரிங்களா? இதுல நம்ம கனிகள் தானே. நாம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்றது இந்த பிக்சர்ல பொருத்தி சொல்லுங்க. ஒரு பழம் இன்னொரு பழத்தை குறை சொல்லலாமா? சொல்லலாம். சொல்லலாம். ஒரு பழம் இன்னொரு பழத்தை குறை சொன்னால் அது எதை குறை சொல்லுகிற மாதிரி? ரெண்டு பேத்த, ஒன்னு செடிய, இன்னொன்னு இந்த செடியை வளர்த்துறதுக்கு தோட்டத்தை கொடுத்து அவங்க அப்பாவை. என்னப்பா தோட்டம் வச்சிருக்கீங்க, வேற ஒவ்வொன்னா பூத்துருக்குது, வேற எல்லாம் புளிச்சு கிடக்குது, நான் பாருங்க எப்படி இருக்கிறேன் சொல்லமா? அப்ப நம்ம எல்லாரும் எதில் இருக்கிறோமோ அதுலதான் இன்னொருத்தரும் இருக்காரு. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு என்ன கனெக்ஷன்னா, அன்பு செலுத்துறதும் கருணை காண்பிப்பதும் அவங்க கிட்ட பரிவா பேசுறதும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் அவங்கள சப்போர்ட் பண்றதும் தலையை கழுவுறதும் காலை கழுவுறதும் தான் நம்முடைய வேலை. தலையை அபிஷேகம் பண்றது, சாரி, இதுதான் நம்முடைய வேலையை தவிர குறை சொல்வதற்கோ, என் வேலையை இவர் எடுத்தான்னு சொல்றதுக்கோ, என் வேலையை அவர் பண்ணிட்டான்னு சொல்றதுக்கோ, இவர் பண்றாரு சொல்றதுக்கோ, குறை சொல்றதுக்கு இங்க இடம் இல்லை. இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செடி யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா மரம் யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா தோட்டக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகி தேவன். சரிங்களா? ஸோ ரகசியம் முடிஞ்சது, ரகசியத்தில் உள்ள ஞானம் முடிஞ்சது, ஞானம் நல்லா முடிஞ்சது. நல்லா பிரசங்கிக்கணும் கிறிஸ்துவ. எப்படி? மைக் போட்டு பிரசங்கிக்கிறது பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப, வாழ்க்கை பூரா பிரசங்கிக்கிறதுக்கு வழி பழைய மனுஷனை கொன்னு கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்பட்ட குரூசிபிகேஷனை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கிறது. மூணாவது ஐக்கியம் இருக்கணும். யாரு கூடனா? தலைக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஐக்கியம் இருக்கணும். அந்த ஐக்கியத்தை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு லவ் அண்ட் கேர், இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டு விதத்தில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், we are not directly connected one each other. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் டைரக்ட் என்னாகல, கனெக்ட் ஆகல. எல்லாரும் கிறிஸ்துங்கிற தலைக்குள்ளதான் என்ன பண்ணிருக்கோம்னா கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து இல்லைன்னா நாம அதுக்கப்புறம் என்ன சொல்றது? வாசிங்க எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, என்ன செய்யறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அங்க பாயிண்ட் தான், நம்முடைய புது சிருஷ்டி டெவலப் ஆகிறது கிறிஸ்து இயேசு மூலமா தான் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் என்னவா இருக்கிறோம்? அப்ப நம்ம செய்யறதெல்லாம் யார் செய்யறது? அப்படி இருக்கணும். அந்த தலைக்கீழ் இருக்கிறப்ப செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நான் சொல்றது தலைக்கு கீழே அங்கமா இருக்கிற நம் அனைவரும் ஒன்னா சேர்ந்து ஒரே அப்பத்தையும் ஒரே திராட்சரசையும் ஒரு பார்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? பங்கு கொள்ள போறோம். அப்படி பங்கு கொள்றப்ப முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் இந்த தலைக்கு கீழே ஒன்னா இருக்கிறோங்கிற ஃபர்ஸ்ட் அந்த ஃபெய்த். அடுத்தது அந்த தலைக்கு கீழே நம்ம ஐக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபெய்த். அந்த ஐக்கியம் உலக பிரகாரமான ஐக்கியத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். மற்ற விஷயம்லாம் செய்யறது தப்புன்னு சொல்ல வரல, மற்றது நம்ம ஹெல்ப் பண்றதுல தப்புன்னு சொல்ல வரல. ஆனா
இங்க செய்ய வேண்டிய விஷயத்தை கோட்டை விட்டோம்னா அது தப்பு தான். அதனால நாம் எல்லாரும் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களை எப்படி பார்க்கணும்? திரும்பி பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க. எப்படி பார்க்கணும்? எதுக்கு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு தேவன் உங்களை? ஏதாவது குறும் பண்ணா சொல்லி என்ன பண்ணலாம்? அங்க சொல்லி திருத்தலாம். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு கஷ்டம் ஹெல்ப் பண்ற நாம அனுதினமும் செத்து கொண்டிருக்கிறோமாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஆமா, அப்படிதான் நண்பர். இயேசு கிறிஸ்துவ பார்க்கறதில்ல, ஆனா அவர் நம்ம என்ன பண்றோம்? எப்படி எப்படி பேர்? அதுல சந்தோஷமே வரலையே. எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி அன்பு கூறுறோம்? காணாமல் இருந்தும். நாங்க எங்க பார்க்காம இருக்கிறோம்? அப்படி சொல்லணும் பதில். நாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம் டெய்லி. கிறிஸ்து பட்ட பாடுகளை என் சகோதரன் அனுபவிக்கிறார். அவர் தான் எனக்கு கிறிஸ்து. அவர் எனக்கு ஹெல்ப் பண்றார். அவர் தான் எனக்கு கிறிஸ்து. அவர் என்னை சரியா நடத்துறார். அவர் தான் எனக்கு கிறிஸ்து. வாசிங்க. இப்ப இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. அவரிடத்தில் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? விசுவாசம். யார் மேல விசுவாசம் வச்சிருக்க? நம்ம சகோதரர்கள். விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் சொன்னா இப்ப முடியாது. 10-10:30 மணி ஆகி போயிடும். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. எப்படி இருக்கணும் நம்ம? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? திருப்பி ஒரு தடவை சொல்லுங்களேன். சந்தோஷம். எப்படி இந்த சப்ஜெக்ட் கேட்டு சந்தோஷம். ஆனா உண்மை ஒண்ணு பாருங்க, சிலுவையில விஷயத்தை நம்ம டெய்லி பண்ணும்போது, குரூசிபிகேஷன் ஆகும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுங்களா? கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் தான். அந்த ஆறுதல் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்ன ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனா கிறிஸ்து வச்சு பாருங்க, யாருமே இல்லாம தான் அனுபவிச்சாரு. அப்ப நம்ம கூட இருக்காங்கல்ல, அப்ப அவங்களை எப்படி நம்ம பார்த்துக்கணும்? அதுவும் முக்கியமான விஷயம் நமக்கு. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பை நம்ம என்ன பண்ண போறோம்? அடைய போறோம். அதனால இந்த ஒரு சிலுவையில் அறையப்பட்ட விஷயத்தையும் நம்ம நினைவில் வச்சுட்டு நம்மளை நம்ம தகுதிப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவுடைய தகுதியான அந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.